அஜக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பகவானின் 1000 திருநாமங்களிலே 95வது திருநாமம். அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதக என்கின்ற அடியிலே முதல் திருநாமம். அஜக 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 என்றால் பிறவாதவன் என்று பொருள். ஆனால் பொதுவாக பிறவாதவன் என்று சிவபெருமானை சொல்வது உண்டு. பிறவா யாக்கை பெரியோன் என்று சிவபெருமான் சிறப்பித்து கூறப்படுகின்றார். பிறவா யாக்கை பெரியோன். ஆக்கை என்றால் உடல். பிறவாத உடலை கொண்ட பெருமையை கொண்டிருப்பவர் சிவபெருமான். அவர் அவதாரங்கள் செய்வதில்லை, அவதரிப்பது இல்லை. ஆனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோ அவதரிக்கின்றார். வாமனராகவும் ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதரிக்கின்றார். ஆக அவர் உடல் எடுக்கின்றார். அப்படியானால் அவருக்கு அஜக என்கின்ற திருநாமம் எப்படி பொருந்தும் என்கின்ற கேள்வி எழும். இதற்கு அவர் அவதரிப்பதற்கு காரணம் கர்ம வினைகள் இல்லை. கர்ம வினைகளிலே கட்டுண்டு நாம் எல்லோரும் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். சில சமயங்களிலே மோட்சத்தை நோக்கி சிறிது முன்னேறுகின்றோம், மறுபடியும் சறுக்குகின்றது, மறுபடியும் பிறவி எடுக்கின்றோம். இப்படி நமது சம்சார சக்கரம் முடிவே இல்லாமல் சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆனால் பகவானின் விஷயம் அப்படி இல்லை. அவர் கர்ம வினைகளின் காரணமாக பிறவி எடுப்பதில்லை. அவர் அவதரிக்கின்றார். தன்னிச்சையாக அவதரிக்கின்றார். அவர் நடத்துகின்ற ஒரு லீலையாகவே அவர் அவதரிக்கின்றார். பெரும்பாலும் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை அழித்து ஒழிப்பதற்காகவும் அவர் அவதரிக்கின்றார். தான் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஒரு சிறிதும் லவலேசமும் இல்லை. இவ்வாறாக தான் என்கின்ற எண்ணம் இல்லாமலும் தன்னிச்சையாகவும் மற்றவர்களுக்காகவும், அதாவது சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும், துஷ்டர்களை அழித்து ஒழித்து சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர் அவதாரம் செய்கின்றார். அதனால் அவர் பிறந்தும் பிறவாதவராகவே கருதப்படுகின்றார். பகவத்கீதையிலே ஏற்கனவே பார்த்தோம். பகவான் இந்த உலகங்களையெல்லாம் உயிர்களையெல்லாம் படைத்தருள்கின்றார். நாம் எல்லோரும் சிறிது சிறிதாக முன்னேறி இறுதியிலே மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அதற்கு நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பதற்காக அவர் உலகங்களையெல்லாம் படைத்தருள்கின்றார். அப்படி படைக்கும் பொழுது அவருக்கு தான் என்கின்ற எண்ணமும் இல்லை. எந்த கர்ம பலனையும் அவர் விரும்பவில்லை, யாசிக்கவில்லை. அதாவது இந்த உலகங்கள் எல்லாம் அவர் படைத்தாலும் சரி படைக்காவிட்டாலும் சரி அவருக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. எனவே அந்த செயல்களையெல்லாம் அவர் செய்த போதிலும் இந்த செயல்களையெல்லாம் செய்யாதவராகவே அவரை அறிய வேண்டும். இவ்வாறாக அவர் அர்ஜுனனுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். இதை ஏற்கனவே பார்த்தோம். அப்படித்தான் அவர் அவதாரங்கள் செய்வதும். பிறந்தும் அவர் பிறவாதவராகவே ஆகின்றார். அதனால் அவர் அஜக, பிறவாதவர். ஓம் அஜாய நமக. அடுத்த திருநாமம் சர்வேஸ்வரக. சர்வ ஈஸ்வரக. எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் அவரே ஈஸ்வரர். அவருடைய பிரபுத்துவம், ஆக்ஞை மற்றும் ஆளுமை பூரணமானது. அதனால் அவர் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரர் என்றும் சிறப்பித்து கூறப்படுகின்றார். சர்வேஸ்வரக என்கின்ற திருநாமத்தையும் பெறுகின்றார். அதனால் தான் பகவான் எடுத்து உரைக்கின்றார், எந்த தேவருக்கு எந்த தெய்வத்துக்கு நீ எதை செய்தாலும் இறுதியிலே அது என்னையே வந்து அடைகின்றது. ஆகாஷாத்து பதித்தம் தோயம் என்கின்ற ஸ்லோகம் உங்களிலே சிலருக்கு தெரிந்திருக்கும், நினைவும் இருக்கும். ஆகாயத்திலிருந்து பூமியிலே விழுகின்ற நீர் சிறிது சிறிதாக ஒன்று சேர்ந்து ஆறுகளாகி அந்த ஆறுகளெல்லாம் இறுதியிலே எப்படி சமுத்திரத்திலே சங்கமிக்கின்றனவோ அப்படியே நாம் எந்த தேவருக்கு நமஸ்காரம் செய்தாலும் அது இறுதியிலே கேசவனையே சென்று அடைகின்றது. ஸ்ரீமன் நாராயணனையே, மகாவிஷ்ணுவையே சென்று அடைகின்றது என்பது இதன் பொருள். ஏனென்றால் அவர் சர்வேஸ்வரக, எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரர். ஓம் சர்வேஸ்வராய நமக. சித்தக. பகவான் எப்பொழுதும் உள்ளவர், எப்போதும் இருந்தவர், எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பவர், இனி எப்பொழுதும் இருக்கப் போகின்றவர். சிருஷ்டியே இல்லாத பொழுது, அவருக்கே உருவம் என்று ஒன்று இல்லாத பொழுதும் கூட அவர் இருக்கின்றார். பரபிரம்மமாக இருக்கின்றார். சிருஷ்டி அல்லது படைப்பின் பொழுது பிரம்மத்திலிருந்து தன்னுடைய உருவத்தை வெளிக்கொண்டு வந்து சிருஷ்டியின் முடிவிலே மீண்டும் தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு அந்த பிரம்மத்திலேயே ஐக்கியமாகிவிடுகின்றார். அவர் இல்லாத காலம் என்பது எதுவுமே இல்லை. அவர் எப்பொழுதும் இருப்பவர். அதனால் அவர் சித்தக என்று அறியப்படுகின்றார். ஓம் சித்தாய நமக. அடுத்த திருநாமம் சித்திகி. பகவான் அல்லது பரம்பொருளுடைய 3 முக்கியமான தன்மைகளை ஏற்கனவே பார்த்தோம். சத், சித், ஆனந்தம். எக்ஸிஸ்டன்ஸ், நாலெட்ஜ், பிளிஸ். இருப்பு, அறிவு அல்லது பிரக்ஞை, பேரானந்தம். இவருடைய இருப்பு அல்லது எக்ஸிஸ்டன்ஸ்
காலத்தையும் இடத்தையும் தேசத்தையும் தாண்டியது. அவர் எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அவர் எல்லாவற்றினுள்ளும் இருக்கின்றார், எங்கும் இருக்கின்றார். அவர் இல்லாத இடமே இல்லை. எனவே அவர் சித்திகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இந்த சித்தி என்கின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. பலன், அடையக்கூடிய பலன், பெறக்கூடிய பேறு. அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மார்த்த காம மோட்சம் இவை 4ம் மனிதர்கள் பெறக்கூடிய பேறுகள். இந்த வாழ்க்கை, இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பின் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பேறு சொர்க்கம். ஆனால் அதுவும் முடிவுக்கு வரக்கூடியது, அழிவு உள்ளது. எனவே அதைவிட பெரும் பேறு மோட்சம் என்பதாகும். அதுதான் நிலையான, ஒருபொழுதும் எந்தவிதமான மாறுதலையும் அடையாத பெரும் பேறு. அப்படிப்பட்ட இறுதி நிலையாகிய மோட்சமாகிய பெரும் பேறு பகவான். அவரை அடைவதுதான் மோட்சம். அதனால் அவர் சித்தி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சித்தையே நமக. எல்லா உலகங்களையும், எல்லோரையும், எல்லாவற்றையும் அவரே படைத்தருள்கின்றார். எனவே அவர்தான் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதி, தொடக்கம். இந்த சிறப்பை குறிப்பிட்டு சர்வாதிகி என்கின்ற திருநாமம் அவருக்கு அமைந்திருக்கின்றது. ஓம் சர்வாதையே நமக. அடுத்த திருநாமம் அச்சுதக. அச்சுதக. சுதக என்றால் கீழே விழுந்தவன் என்று பொருள். அச்சுதக, கீழே விழாதவன். அதாவது தன்னுடைய பெருநிலையிலிருந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒருபொழுதும் நழுவி விழுந்து விடுவது இல்லை. எப்போதும் ஒரே நிலையிலே இருப்பவர். நாராயண உபநிஷத்திலே பார்த்தோம், சாஸ்வதம் சிவம் அச்சுதம். சாஸ்வதம் சிவம் அச்சுதம். நிரந்தரமானவர், தூய்மையானவர், ஒருபொழுதும் நழுவாதவர், தன் பெருநிலையிலிருந்து நழுவாதவர் என்பது இதன் பொருள். அப்படி ஒருபோதும் நழுவாத பெருமையை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அச்சுதாய நமக. அச்சுதக என்கின்ற இந்த திருநாமம் பகவானுடைய 100வது திருநாமம். பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.